என்னத்தான் ஊரு ஃபுல்லா வித்தைய காட்டினாலும் இந்த நியூசிலாந்து கிட்ட மட்டும் நம்ம பருப்பு வேக மாட்டிருக்குல்ல. மெயின் பிளேயர்ஸே இல்லாம இந்த சின்ன பயபுள்ளைகளையே வச்சு நம்மள போட்டானுங்களா அப்பா. நான் தான் போன மேட்சே சொன்னேன்ல, மொட்டை மாமா முரட்டு ஃபார்ம்ல இருக்காப்புலன்னு. 2 மேட்சுமே பயபுள்ள ஒத்தையா நம்மள புடிச்சு ஒரு ஆட்டிடுச்சுல. ஐபிஎல் ஆக்ஷனுக்கு முன்னாடி மட்டும் இந்த சீரியஸ் நடந்துருச்சுன்னு வைங்க, மொட்டை மாமா டேரியல் மிச்சல் இன்னொரு 14 கோடியை அப்பீல் பண்ணிருப்பாரு. தப்புஸ்டானுங்க ஐபிஎல் டீம். மொத்த மாமாவும் வில்லியங்கும் 2 பேர் கேம் முடிச்சுட்டு போயிட்டாங்க பாரு. வில்லியங்கும் சும்மா சொல்லக்கூடாது, தரமா ஆடி 87 ரன் அடிச்சு போயிட்டாப்ல. பூம் பூம்க்கு அப்புறம் நம்மளோட பெஸ்ட் பவுலரு மாமாவோட செல்ல குட்டி அர்ஷித் ராணா தான் போலயே. தலைவன் விராட் மட்டும் அடிக்கலன்னா நம்ம பொழப்பு சிரிப்பா சிரிக்குதுல. அப்பா, ஆஸ்திரேலியாவோட நடந்த அந்த செகண்ட் ஓடிஐக்கு அப்புறமா இன்னைக்கு தான் தலைவனை நிறுத்திருக்காங்க. பெரிய கோழி அவுட் ஆனா என்ன, அதான் குட்டி கோழி நான் இருக்கிறேன்னு நம்பர் 5ல வந்து ஒரு செஞ்சுரியை போட்டாப்ல. நம்ம கேளு, இந்த பையனை நம்பர் 10ல விட்டா கூட செஞ்சுரி அடிப்பான் போலயே. விராட் அளவுக்கு பொட்டன்சியல் இருக்கக்கூடிய ஒரு பிளேயரை இப்படி அங்க இங்கன்னு தூக்கி அடிச்சு நாசம் ஆகிட்டீங்கடா. அடச்சா, இன்னைக்கு தப்பிச்சு விட்டான்டா இந்த கில் 50 அடிச்சு. ஆனா இன்னைக்கு பயபுல கொஞ்சம் நல்லா தான் ஆடிச்சு. பவர் பிளேல ரொம்ப பொறுமையா ஸ்டார்ட் பண்ணதும் மிடில் ஓவர்ஸ்ல பவுண்டரியே அடிக்காம இருந்ததுதான் இன்னைக்கு மேட்ச் தோக்க முக்கியமான காரணம். சரி, நீங்க இந்த மேட்ச் தோக்குறதுக்கு என்ன காரணம்ன்றத கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே அந்த கீழே இருக்குதுல அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அதையும் தட்டிட்டு போங்கடா. ஏவா